அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் முத்துகிருஷ்ணன் ஜே. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சுகர் ஸ்வீட்னர்ஸ் அதாவது வெள்ளை சீனி அல்லாத இனிப்பான்கள் NCDS அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சிண்ட்ரோமுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ உலக சுகாதார நிறுவனத்துக்கு நாங்கள் ஒரு அறிவுரை கூறுகிறோம். நீங்கள் அந்த அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சுகர் ஸ்வீட்னர்ஸ் அதாவது வெள்ளை சீனி அல்லாத இனிப்பான்கள் டயபெட்டிஸுக்கும் ஒபிசிட்டிக்கும் உகந்தது அல்ல, அதனால் பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க நீங்கள். ஸோ அந்த அறிக்கைக்கு ஒரு புரிதல் விளக்கம் தான் நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக கூற விரும்புகிறேன் நான். ஸோ அதனுடைய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உலக சுகாதார நிறுவனம் அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் NCDS நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சிண்ட்ரோமுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்ஷன் மெத்தட் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நான் ஸ்டடி பண்ணும்போது NCDSக்கு ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோடைய ஃபுட் இன்டேக்கில் மெயின்லி அவங்க எனர்ஜி இன்டேக்கை ஒரு சர்டன் பர்சன்டேஜை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மெயின்லி டயபெட்டிஸுக்கும் ஒபிசிட்டிக்கும் நீங்கள் ப்ரிவென்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுற ஒரு கேம்பெயின் மெத்தட். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இன்டேக் அப்படின்றது ஒரு ஹியூமனுக்கு எந்தெந்த சோர்ஸஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எனர்ஜி இன்டேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 விதமான ஃபுட் காம்போனன்ட் மூலமாக நம்ம ஒரு ஹியூமனுக்கு கிடைக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், அப்புறம் வாட்டர். ஸோ இந்த 6 விதமான காம்போனன்ட் ஆஃப் ஃபுட் உணவு கூறியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எனர்ஜி இன்டேக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த 6 வகையான காம்போனன்ட் ஆஃப் ஃபுட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியில் அதிகப்படியாக இன்றைக்கி கார்போஹைட்ரேட் மூலமாக தான் நம்ம அதிகமாக எனர்ஜி நம்ம பாடிக்கு இன்டேக் ஆகிட்டு இருக்குது. அந்த கார்போஹைட்ரேட்டில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் ஒயிட் சுகர் மூலமாக தான் நம்ம அதிகமாக நம்ம பாடிக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம், இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த நீங்களே டயபெட்டிஸோடைய ஒரு ஃபேக்ட் ஷீட்டில் ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் ஆஃப் டயபெட்டிஸ் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த மெயின் காசாக சுகர் இன்டேக்கை கண்ட்ரோல் பண்ணால் டயபெட்டிஸ் கேன் பி ப்ரிவென்டட் ஆர் டயபெட்டிஸ் கேன் பி க்யூர்டு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபேக்ட் ஷீட்டில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சுகர் ஸ்வீட்னர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சுகர் ஸ்வீட்னர்ஸ் இரண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரும் நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ன்றது பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் ஆர்டிஃபிஷியல். ஸோ அது அந்த வகை இனிப்பான்களும் இயற்கையாகவே இறைவனும் இயற்கையும் படைத்த இனிப்பான்கள்ன்ற வரிசையில் நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸும் வருது. உங்களுடைய அறிக்கையில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ன்ற வரிசையிலேயே அஸ்பர்டாம், அசுல்சிஃபேம், பொட்டாசியம், சாக்கரின், சுக்ரோலோஸ் அதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். அதன் வரிசையிலேயே நேச்சுரல் ஸ்வீட்னர் அதாவது இறைவனாலும் இயற்கையாலும் படைக்கப்பட்ட ஒரு இயற்கையான இனிப்பான் ஸ்டீவியாவை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னராக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்போ கன்சியூமர்ஸ் மத்தியில் அதோடைய தவறான புரிதல் ஏற்படும். ஸோ அதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய தமிழகத்தில் ஒரு விவசாய விஞ்ஞானி, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். அவர் அதிகமாக பேசுகிற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயற்கையும் இறைவனும் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டாங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அதிகமாக அவர் பேசக்கூடிய வார்த்தை அது. அந்த வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளை சீனியாக இருக்கட்டும், ஸ்டீவியாவாக இருக்கட்டும், இது இரண்டுமே இறைவனாலும் இயற்கையாலும் படைக்கப்பட்ட ஒரு இயற்கையான இனிப்பான்கள் தான். அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருந்தனால வெள்ளை சீனி கரும்பு அதிகமாக பயிரிடப்பட்டு மக்களுடைய ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அது அதிகமாக பயிரிடப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் வெள்ளை சீனியோடைய இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு உணவு கூறியல் எடுத்தாலுமே வெள்ளை சீனியோட பங்கு இல்லாமல் எந்த ஒரு உணவுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆய்வின்படி ஒரு குழந்தைக்கு NCDSலேருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய எனர்ஜி இன்டேக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய ஆய்வின்படி அதிகமாக எனர்ஜின்ற பெயரில் வெள்ளை சீனி திணிக்கப்படுது. அந்த வெள்ளை சீனியோட திணிப்பை கட்டுப்படுத்துவதற்காக தான் இன்று இந்த உலகத்தில் ஸ்டீவியாவுடைய பயன்பாடு அதிகமாக ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு எதிர்வினையாக பெண்ணை படைத்தான், சூரியனுக்கு எதிர்வினையாக சந்திரனை படைத்தான், இரவுக்கு எதிர்வினையாக பகலை படைத்தான், வானத்திற்கு எதிர்வினையாக மண்ணை படைத்தவன், வெள்ளை சீனிக்கு எதிர்வினையாக ஸ்டீவியாவை படைத்தான். வெள்ளை சீனி ஹை கார்போஹைட்ரேட், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸ்டீவியா
ஜீரோ கார்போஹைட்ரேட், ஜீரோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னும் போது வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு இயற்கையான படைப்பாகிய ஒரு ஸ்டீவியாவை வந்து NCTS உடைய ப்ரிவென்ஷன் மெத்தடுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சுச்சு? ஸோ அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உங்ககிட்ட நான் வந்து கூறுவது என்னவென்றால், நீங்கள் அனைவரும் வந்து விஞ்ஞானத்தை நம்புகிறவங்க, நாங்கள் இந்தியர்கள் வந்து மெய்ஞானத்தை நம்புகிறவங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, இறைவனும் இயற்கையும் படைத்த சூட்சுமத்தை பற்றி சொல்ல தான் வரோம். நாங்கள் அந்த 6 விதமான காம்போனன்ட் ஆஃப் ஃபுட்டை பற்றி பேசியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீனுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஜீரோ ப்ரோட்டீன், இல்லைனா ஹை ஃபேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஜீரோ ஃபேட், வாட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து வேறு விதமான வாட்டர், அப்புறமா வந்து விட்டமின்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஜீரோ விட்டமின்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு படைப்பு இயற்கையால் படைக்கப்பட்டிருக்குதா? கிடையாது. ஆனால் வெள்ளை சீனி அதிகப்படியான கார்போஹைட்ரேட், அதிகப்படியான கிளைசமிக் இண்டெக்ஸ், அதிகப்படியான கலோரி. இதுக்கு மாற்றாக ஸ்டீவியா வந்து ஜீரோ கார்போஹைட்ரேட், ஜீரோ கேலோரிஸ், ஜீரோ கிளைசமிக் இண்டெக்ஸ். இந்த படைப்பு ஏன் அப்படின்ற சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஸோ எந்த ஒரு காரணத்துக்கும் காரியமும் இல்லாமல் இல்லை, எந்த ஒரு காரியத்துக்கும் காரணமும் இல்லாமல் இல்லை. ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ கிரேட்டர் ரீசன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஸ்டீவியா வந்து எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். நன்றி.